ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நான் கடாயை வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோடைய ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு அரை இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இதோடையே ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன துண்டு புளி எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா கொத்தமல்லி சட்னிக்கு நல்லா வாசமும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போது நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம வதக்காமல் கூட சட்னி செய்யலாம். நம்ம வதக்கி செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கெடாமலும் இருக்கும். அடுத்ததாக நான் வதக்குனதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. இதோடையே ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதோடையே ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஹோட்டலில் தேங்காய் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சட்னி ரொம்ப நேரம் இருக்காது, கெட்டு போயிடும்னு. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், சட்னி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு தாளிப்பு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கடுகு உளுந்து போடும்போது நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த சட்னிக்கு நல்லா வாசம் கொடுக்கும். அதோட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் எடுத்த சட்னியில் ஊற்றியாச்சு. எவ்வளோ அருமையான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சட்னியை பக்காவாக நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக பசங்களுக்கு தோசையோடு பரிமாறும்போது வீட்டில் இருக்கவங்களும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.